அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினார்கள். அவர்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் பேரிலே, ஆண்டவர் செய்த அற்புதங்களிலே, அவருடைய வல்லமையிலே, அவர் பராக்கிரமத்தில் விசுவாசம் இருக்கிறது அவர்களுக்கு. என்ன ஜெபம்? இந்த விசுவாசத்தை நீ வர்த்திக்க பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் எங்கள் விசுவாசம் புதுசாக ஆண்டவரே. நேற்றிருந்த விசுவாசம் அல்ல, இன்றைக்கு ஒரு புதிய விசுவாசம் எனக்கு வேணும். அதான் அவங்க ஜெபம். என்ன கருத்தான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? எவ்வளோ ஜெபம் பண்றோம். இந்த ஜெபம் ரொம்ப முக்கியங்க. இந்த நாளுக்கு என்ன விசுவாசம் தேவை? ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்து வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு ஜெபம் பண்றான். ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கு நமக்கு ஒவ்வொரு புது பிரச்சனை இருக்கிறது, புதிய தேவைகள் இருக்கிறது, புதிய காரியங்களை சந்திக்கணும். ஆகவே நேற்றைய விசுவாசம் அல்ல, இன்றைக்கு ஒரு புதிய விசுவாசம் எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. ஒரு நல்ல ஜெபம் பார்த்தீங்களா? ஆக நம்ம விசுவாசம் நாள்தோறும் பிராக்டிஸில் இருக்கணுங்க. சில பொருளை பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்க யூஸ் பண்ணணும், அப்பதான் அது சிறப்பா இருக்கும். அதை போல நமது வாழ்க்கையில நம்ம விசுவாசமும் எப்பொழுதுமே கையாளப்படணும். நடைமுறை வாழ்க்கையில குறிப்பா ஜெபம், அது ஒவ்வொரு நாளும் ஜெபம் இருக்கணும். கிவிங், நம்ம வாழ்க்கையில இந்த கொடுக்கறத பிராக்டிஸிலே எப்பவும் வச்சுக்கணும் நீங்க. ஆகவே நமது வாழ்க்கையில கொடுப்பதிலே, ஜெபிப்பதிலே, விசுவாசிப்பதிலே எல்லா விதத்திலும் புதிய விசுவாசம் நமக்கு வேணும். அப்படி செய்தால் கர்த்தர் சொல்றார், புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நம்ம விசுவாசம் தேங்கி விடக்கூடாது. ஏதோ 10 வருஷம் முன்னாடி இருந்த விசுவாசம், 20 வருஷம் முன்னாடி இருந்த விசுவாசம், அப்படி நம்ம விசுவாசம் தேங்கி விடக்கூடாதுங்க. அது கடந்து போயிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறை வைக்க மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.